இறுதியாக வருபவர் எண் 25 மிருதுளிகா பி, 7ஆம் வகுப்பு A3. திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை பெற்றெழுந்த சந்தனத்தில் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இனித்திட சிறந்தவளும் எந்தன் நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தவழும் முத்தமிழ் மங்காய் வாழி என்று என் தமிழ் அன்னையை வணங்குகிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வெளிச்சத்தை தேடு வழிகள் உன்வசம். தூரத்து பச்சை கண்ணுக்கு வெளிச்சம், கலங்கரை விளக்கம் கப்பலுக்கு வெளிச்சம், மருத்துவர் நோயாளிக்கு வெளிச்சம், இரவில் தடுமாறும் ஒருவனுக்கு மெழுகுவத்தி வெளிச்சம். அதுபோல் நம் வாழ்வில் வெற்றி பெற்று உயர முயற்சி, பயிற்சி, நம்பிக்கை, தைரியம் போன்றவை நமக்கு வெளிச்சமாகும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிறார் ஐயன் வள்ளுவர். நம்பிக்கையை பெருக்கக்கூடிய எதுவும் தைரியத்தை உயர்த்தும். மனம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. மனம் தெளிவாக இருந்தால் செய்யும் செயல்களும் தெளிவாக இருக்கும். ஒரு சில வேளைகளில் வானை மேகம் மறைத்துவிடும். அதுபோல நம் மனதை கவலை என்னும் இருள் சூழ்ந்து கொள்கிறது. கதிரவன் வந்தால் பனி விலகும், மனம் தெளிந்தால் வெளிச்சம் பிறக்கும். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை. மாற்றம் என்ற ஒன்றே வாழ்க்கையில் மாற்றம் இல்லாதது. எதற்காகவும் அஞ்சுவது பேதமை என்பதை நாம் உணர வேண்டும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் வரிகளை மனதில் கொண்டால் எந்த ஒரு அச்சமும் நம்மை எதுவும் செய்து விடாது. பசித்தவனுக்கு தான் பசியின் அருமை தெரியும். இருட்டை அனுபவித்தால் தான் வெளிச்சத்தின் அருமை தெரியும். நிழலின் அருமை வெயிலில் தெரியும். வெளிச்சம், இருட்டு, இன்பம், துன்பம், சிரிப்பு, அழுகை போன்றவை ஒரு நாணயத்தின் வெவ்வேறு பக்கங்களாகும். ஆக தோல்விகளை கண்டு அஞ்சுபவர்கள் வெற்றி என்ற இலக்கை அடைந்ததே இல்லை. வெற்றியைப் போலவே ஒரு தோல்வியும் நல்லது. வேப்பம்பூவில் சிறு தேன் துளி உள்ளது. தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகு நாகரிகம் பிறந்தது. தவறுகள் குற்றம் அல்ல, சரிவுகள் வீழ்ச்சி அல்ல. முயற்சி, பயிற்சி, நம்பிக்கை, தைரியம் போன்றவை இல்லாதவர்கள் மூலையில் முடங்கி விடுகிறார்கள். என்னதான் நடக்கும், 2ல் 1 பார்ப்போம் என்று துணிந்தவர்களுக்கே வெற்றியின் வெளிச்சம் தென்பட்டு கதவுகள் திறக்கப்படுகின்றன. மற்றொன்று தீதும் நன்றும் பிற தரவாரா. தீமைக்கும் நன்மைக்கும் நாம தான் பொறுப்பு. தீமைகள் நம்மை அண்டாமல் இருக்க நாம் செய்யும் செயல்களை சீர்திருத்திக் கொள்வோம், செம்மைப்படுத்திக் கொள்வோம். மனக்கதவை திறந்து வைப்போம், அங்கு மன உறுதி வரட்டும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம், அங்கு வெளிச்சம் வரட்டும். சமீபத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பர்கூல் சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட விபத்தினால் 41 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இந்திய அரசு நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டதால் 17 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு எலிவலை தொழிலாளர்கள் மூலம் 41 நபர்களும் மீட்கப்பட்டனர். தன்னம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் செயல்பட்டால் நமக்காக பல்வேறு வழிகள் திறக்கப்படும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். நாம் வெளிச்சத்தை தேட தேட வழிகள் நம்பசமாகும். இசைக்கு 2 நிலைப்பாடுகள் உண்டு. இமையை இதமாக ஈரப்படுத்த வேண்டும், இல்லையேல் இதயத்தை கனமாக பாரப்படுத்த வேண்டும். பேச்சுக்கும் 2 நிலைப்பாடுகள் உண்டு. அடடா இவ சீக்கிரம் முடிக்க மாட்டாரா என்ற தாக்கம் இருக்கக்கூடாது. அடடா அதற்குள் முடித்து விட்டாரே என்ற ஏக்கம் இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு தாக்கமா இல்லை ஏக்கமா என்ற சிந்தனையை உங்களிடம் விட்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்கதன் புகழ். நன்றி, வணக்கம். தூரத்து பச்சை கண்ணிற்கு குளிர்ச்சி, எந்த செயலையும் துணிவோடு செய், வருகின்ற முடிவை ஒருபோதும் நினைக்காதே என்று முண்டாசு கவிஞன் பாரதியின் வரிகளை துணிவோடு எடுத்து கூறி சென்ற மிருதுளிகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.